ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இவ்வளோ நாள் நம்ம கேபிஐஸ் பார்த்தாச்சு. ஸோ ஒரு டேஷ்போர்டுக்கு நான் 3 எலமெண்ட்ஸ் முக்கியமாக இருக்கணும்னு சொன்னேன்னா, ஸோ 3 எலமெண்ட்ஸ் என்னென்ன சொல்லியிருந்தேன் நான் சொன்னது. ஒன்று கேபிஐஸ் இருக்கணும், அண்ட் செகண்ட் வந்துட்டு ஸ்லைசஸ் இருக்கணும், தேர்ட் வந்துட்டு சார்ட்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் 3 விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் அந்த டேஷ்போர்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நான் கேபிஐஸ் நம்ம பார்த்தாச்சு, எல்லாம் பில்ட் பண்ணியாச்சு எல்லா கேபிஐஸும். ஓகேவா? இப்போ நான் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஒரு சார்ட், ஒரே சார்ட்ல பாத்தீங்கன்னா 3 விஷயம் என்னால பில்ட் பண்ண முடியும். பாத்தீங்களா, நான் ஒரே சார்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ்வலா பாருங்களேன், ஒரு சார்ட் நான் எடுத்துக்கிட்டேன்னா, யூஸ்வலா நான் ஒரே ஒரு சார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டு, ஸோ என்னால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, இந்த டேட்டா நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த டேட்டால பாத்தீங்கன்னா என்னால ஒரு தான் விஷுவல் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் பாக்குறேன், எனக்கு வந்துட்டு ஏஜ் குரூப் வைஸ் நான் கிரியேட் பண்ணல ஏஜ் குரூப். ஸோ ஏஜ் குரூப் நான் வந்துட்டு நான் மறுபடியும் பில்ட் பண்ணி காட்டுறேன் ஒரு ஏஜ் குரூப்ன்றது. ஸோ நார்மலாக இங்கே பாருங்க, ஏஜ் குரூப் வேணா இப்போ நான் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எங்கிட்ட ஒரு காலம் இருக்கு. ஸோ அந்த காலம் வச்சுக்கிட்டு எவ்வளோ பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு பார்க்க போறேன். ஸோ அட்மிட்டட் பேஷண்ட்ஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மெஷர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? மெஷர்ஸ்ல போனீங்கன்னா டோட்டல் அட்மிஷன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணனா, ஸோ அது என்ன பண்ண போகுது, எனக்கு டோட்டல் அட்மிட்டட் பேஷன்ஸ் காட்ட போகுது. ஸோ டோட்டல் அட்மிஷன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஸோ இதான் அந்த மெஷர்ஸ். ஓகேவா? கால்குலேட் டிஸ்டிங்க் கவுண்ட் ஆஃப் எவ்வளோ பேஷண்ட் யூனிக்கா இருக்கிறாங்களோ அவங்களோட டோட்டல் கவுண்ட் கேட்டிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ நான் போட்டோன்னா எனக்கு என்ன காட்டுது, எனக்கு டோட்டல் அட்மிஷன்ஸ் பை மெடிக்கல் கண்டிஷன்ஸ் காட்டுதா? கொஞ்சம் டேஷ்போர்ட்ஸ் நான் கொஞ்சம் பெருசாக்கி காட்டுறேன். ஸோ இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா டேட்டா லேபிள்ஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ இதுல இன்னொரு விஷயம் நான் பண்ணிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன், நான் இந்த சார்ட் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இந்த சார்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல கிளஸ்டர் காலம் சார்ட் யூஸ் பண்ணிருக்கேன். இதுல இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்கேன்னா, எனக்கு மேல் ஃபீமேல் ஒன்று வந்திருக்கு. ஸோ அதுனா என்னன்னு பாத்தீங்கன்னா லெஜெண்ட் ஒரு காலம் இருக்கு. ஓகேவா? ஸோ லெஜெண்ட் காலம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இதுல எத்தனை யூனிக் வேல்யூஸ் இருக்கு, ஜெண்டர்ல 3 இருக்கு. எனக்கு அதை நான் ஃபில்டர் பண்ணிடுறேன். 3 வேல்யூ இருக்கா, ஃபீமேலு மேலு நான் பைனரின்னு இருக்கு. எனக்கு நான் பைனரிலாம் தேவையில்லை. ஸோ நான் வெறும் ஃபீமேலும் மேல் மட்டும் ஃபில்டர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபில்டர் பேஜ்ல பண்ண முடியும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபில்டர் பேஜ்ல உங்களுக்கு ஒரு சார்ட்ல என்னென்ன வேல்யூஸ் இருக்கோ எல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனக்கு ஃபீமேலும் மேல் மட்டும் தான் ஜெண்டர்ல இருந்து வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ தெரியுதா, எனக்கு ஃபீமேல் எவ்வளோ மேல் எவ்வளோன்றது எனக்கு ஒரு சார்ட் கிடைச்சிருச்சு. இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா பிளட் குரூப் பார்க்கணும், ஏஜ் குரூப் பார்க்கணும், ஒரே சார்ட்லேயே மாறணும்னு பாத்தீங்கன்னா பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். அதோட கான்செப்ட் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது எப்படி பண்ண முடியும்னா பெராமீட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல தான் பெராமீட்டர்ஸ் கான்செப்ட் வரும். இந்த மாடலிங் டேப்ல போயிட்டீங்கன்னா பெராமீட்டர் ஒன்று இருக்கா. ஸோ இதுல 2 டைப் இருக்கு. ஓகேவா? ஃபீல்டு இருக்கு, நியூமெரிக் ரேஞ்சுன்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறதுன்னா ஃபீல்ட் பெராமீட்டர் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபீல்ட் பெராமீட்டர்ல உங்ககிட்ட டேட்டால என்னென்ன ஃபீல்டா இருக்கும் அதை எடுத்து இங்க போட்டுடலாம். ஓகே, இங்க போட்டு நம்மளால கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெராமீட்டரோட ஒரு விஷயம். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட பாத்தீங்கன்னா ஏஜ் குரூப்னு ஒரு காலம் வந்து நான் இங்க வச்சிருக்கேன்னா 18 to 24, 25 to 34, 35 to 49 ஒரு ஏஜ் குரூப் காலம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிள்ல பாத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஏஜ் குரூப் காலம் கிடையாது. ஸோ எப்படி கிரியேட் பண்றது, காலம் தானே கிரியேட் பண்ணணும். ரைட் கிளிக், நியூ காலம், ஏஜ் குரூப் நான் கிரியேட் பண்ண போறேன். இதான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, சோ பிஃபோர் ஏஜ் குரூப் நம்ம என்ன பார்க்கறோம்னா அந்த ஏஜ்ன்ற காலம் செட் பண்ணிக்கலாம். ஏஜ்ன்ற காலம் பாத்தீங்கன்னா 13ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் இருக்கு, 89 வரைக்கும் எங்கிட்ட பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆயிருக்காங்க என்னோட ஹாஸ்பிட்டல்ல. ஓகேவா? இதை நான் பிரிக்க போறது எப்படின்னு பாத்தீங்கன்னா 13ல இருந்து 24 ஒரு ஏஜ் குரூப், 25ல இருந்து 34, 35ல இருந்து 49 இதெல்லாம் ஏஜ் குரூப்பா நான் பிரிக்க போறேன். ஸோ எப்படி பிரிக்கலாம்னா ஸ்விட்ச்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நான் வச்சு பண்றேன். ஏஜ் குரூப் ஸ்விட்ச் ஏஜ் காலம் என்ன காலம்ல இருக்கு, நியூமெரிக் காலம். டெக்ஸ்ட் காலம்னா நீங்க அந்த காலம் நேம் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அட்மிஷன் டைப்னா அந்த காலம் நீங்க யூஸ் பண்ணிட்டு கமா, ஒருவேளை எலக்டிவா இருந்துச்சுன்னா நீ வந்துட்டு நீ வந்து என்னவா கொடு, எனக்கு எலக்டிவ் கேண்டிடேட் அப்படின்னு கொடு, இப்படி நான் மாத்திக்கலாம். ஓகே, ஒரு காலம் வேல்யூ மாத்திக்கலாம். இது சுவிட்ச்ல எப்படி பண்ண முடியும், ஒருவேளை காலம் டெக்ஸ்டா இருந்துச்சுன்னா. ஆனா நம்மளோட காலம் ஏஜ் காலம் எப்படி இருக்கு,
நியூமெரிக்கலா இருக்குன்றது போது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இது யூஸ் பண்ணிக்கிட்டு கமா வேல்யூ வந்து நான் யூஸ் பண்ணுவேன். டேட்டா சேஜ்ன்ற நியூமெரிக்கலா அப்ப நான் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ட்ரூ யூஸ் பண்ணி பண்ணுவேன். ஓகேவா, ட்ரூ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கமா இப்போ என்ன பண்ண போறேன்னா டேட்டா அண்ட் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா, அண்ட் டேட்டா ஆஃப் ஏஜ் வந்துட்டு greater than or equal to 13, comma data of age less than or equal to 24. இப்போ என்ன பார்க்க போகுது, இந்த ஏஜ் வந்துட்டு 13 மேல 24 கீழே இருக்கான்னு பார்க்க போகுது. ஓகேவா, ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கணும். 13 மேல இருக்கணும் அண்ட் 24க்கும் 24 கீழே இருக்கணும். ஓகேவா, அது வந்துச்சுன்னா நீங்க என்ன போடணும், 13 to 24 இயர்ஸ் போடணும். ஓகேவா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சுன்னா இது வரணும் உங்களுக்கு அவுட்புட்ல. அதே சிமிலரா என்ன பண்ணுவீங்க, அண்ட் மறுபடியும் யூஸ் பண்ணுவீங்க, டேட்டா ஆஃப் ஏஜ் யூஸ் பண்ணுவீங்க, greater than or equal to 25, ஏஜ் வந்துட்டு less than or equal to 34. ஓகேவா, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா கமா என்ன பண்ணணும், 25ல இருந்து 34 இயர்ஸ் போடணும். ஓகேவா, புரியுதா? ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண போறோம், ஒரு நிறைய எழுத போறோம். ஓகேவா, நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ ஏஜ் வந்துட்டு 34 வரைக்கும் பார்த்துருக்கோமா, 35ல இருந்து 49 மாத்தணுமா, அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல 35ல இருந்து 49 இங்க மாத்தணும். ஓகேவா, சார் 35ல இருந்து 49. நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன், எனக்கு 50ல இருந்து 64, நெக்ஸ்ட் என்ன கண்டிஷன், எனக்கு 65ல இருந்து 79, ஓகேவா, 79க்கு அப்புறமா 80ல இருந்து 89. சரி, எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண போறேன், above 19 போடுறேன். ஓகேவா, above 19 நான் போட்டுறேன். இப்போ என்ன ஒர்க் ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஏஜ் செக் பண்ண போறோமா, இப்போ ஏஜ் என்ன 64. ஓகேவா, 64 வந்துட்டு 13க்கு மேல இருக்கா, ஆமா 13க்கு மேல பெருசா இருக்கு, கரெக்ட். இது இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. பட் 24 கீழே இருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது, ஃபால்ஸ். சண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூவா இருந்தாதான் ட்ரூ. அப்ப இந்த கண்டிஷன் ஒன்று ஃபால்ஸ் ஆனனால இது ஃபால்ஸ் ஆயிடுமா. ஸோ அப்போ எனக்கு இது 13 to 24 வருமானு கேட்டீங்கன்னா வராது. சிமிலரா போய் பார்க்கும், இந்த கண்டிஷன் ட்ரூ பட் 34 கீழே இல்ல, 64 வந்துட்டு 34 பெருசா இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சுனால இந்த கண்டிஷன் வராது. நெக்ஸ்ட் இது செக் பண்ணணும், இது 49, இது கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு பட் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, இது வராது. லாஸ்டா இந்த கண்டிஷன் பார்ப்போம், 50 64, இந்த கண்டிஷன் ட்ரூவா, 50க்கு மேல தானே இருக்கு 64 பட் 64 கீழே தானே இருக்கு, 64 கீழே. ஸோ அப்ப இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சா, அப்போ ரெண்டுமே ட்ரூனா அண்டில் என்ன பண்ண போகுது, இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ ஆகிடும். நான் ஸ்விட்ச்ல ட்ரூன்னு கொடுத்துருக்கனால இப்போ 50 to 64 ஃபர்ஸ்ட் காலம்க்கு வரும், ஃபர்ஸ்ட் ரோக்கு வரும். சிமிலரா இதே மாதிரி எல்லா காலம்க்கும் எனக்கு வந்துடும். ஓகேவா, இதான் பாத்தீங்கன்னா ஏஜ் குரூப் காலம் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டேனா, ஓகே. சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், இப்போ நான் பண்றது பாத்தீங்கன்னா ஏஜ் குரூப் காலம் கிரியேட் பண்ணிருக்கேனா, இந்த இதே சிமிலரா என்ன பண்ண போறேன்னா ஒன்னும் ஒரு விஷயம் இல்ல, இந்த இடத்துல பாராமீட்டர் பார்க்கலாம். ஓகேவா, எனக்கு பாராமீட்டர் என்னென்ன வேணும், ஏஜ் குரூப், மெடிக்கல் கண்டிஷன்ஸ், பிளட் குரூப் 3 வேணும். சோ இது எல்லாமே என்ன இருக்கு உங்களுக்கு, ஏஜ் குரூப்ன்றது என்ன பார்த்தோம், சோ ஏஜ் குரூப் காலம் கிரியேட் பண்ணோமா,
ஸோ இப்போ பாத்தீங்கன்னா மாடலிங் டேப்ல போயிட்டு நியூ பேராமீட்டர் இருக்கா, இந்த பேராமீட்டர்ல ஃபீல்ட்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஃபீல்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா பேராமீட்டர்ல நேம் கொடுக்க போறீங்க. ஓகேவா, ஸோ நான் அட்மிஷன் admitted patients distribution சொல்லி நான் ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகே, ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபீல்ட் என்னென்ன ஃபீல்ட் ஆட் பண்ணலாம்னு கேட்கும். ஓகேவா, இப்போ என்னோட டேட்டால பாத்தீங்கன்னா நியூமரிக்கல் காலம்ஸ் என்னென்ன இருக்கு, ஏஜ் இருக்கு, ஸோ ஹாஸ்பிட்டல் லாட்டிடியூட் லாங்கிடியூட் இதெல்லாம் நியூமரிக்கல் காலம்ஸா. ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா ஒன்னு நியூமரிக்கல் காலம்ஸ் ஆட் பண்ணணும், இல்லைன்னா டெக்ஸ்ட் காலம்ஸ் ஆட் பண்ணணும். மிக்ஸ்டா ஆட் பண்ணக்கூடாது. இப்போ ஏஜ் குரூப்ன்றது எனக்கு டெக்ஸ்ட் காலம். ஓகேவா, இது அப்புறம் எனக்கு என்ன வேணும், மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வேணும். தேர்டா எனக்கு என்ன வேணும், பிளட் டைப் வேணும். ஸோ மூணுமே டெக்ஸ்ட் காலம் தானே. ஓகேவா, ஸோ மூணு காலம் கிரியேட் பண்ணிக்கிட்டு ஆட் ஸ்லைசர் டு பேஜ் கொடுத்து கிரியேட் கொடுத்துட்டேன். ஸோ இதான் ஃபீல்ட் பாராமீட்டர் என்ன பண்ணிடுச்சுன்னா எனக்கு ஒரு 3 ஸ்லைசர் ஒன்று கொடுத்துருச்சா. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நார்மலா மெடிக்கல் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிருந்தோமா, இது எடுத்துட்டு இந்த பாராமீட்டர்ல நம்ம ஒரு கிரியேட் பண்ண தெரியும் ஃபீல்டு, அந்த மூணு அதே இடத்துல நீங்க ட்ரா பண்ணிட்டானா இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா 3 விதமா எனக்கு கொடுத்துருச்சு. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்றோம், முதல்ல ஸ்லைசரை வந்துட்டு கொஞ்சம் செட்டிங்ஸ் வச்சு மாத்திக்கிறேன். இந்த ஸ்லைசரை கிளிக் பண்ணிட்டு ஸ்லைசர் செட்டிங்ஸ்ல வந்துட்டு டைல் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கொடுத்துட்டு எனக்கு டைட்டில் எதுவும் வேண்டாம், ஸோ இதை மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ இதை நான் அப்படியே எடுத்துட்டு இங்க வச்சுக்கிறேன். தென் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஏஜ் குரூப் கொடுத்தனா ஏஜ் குரூப் வரும், அதே மெடிக்கல் கண்டிஷன்ஸ் கொடுத்தனா மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வரும், பிளட் டைப் கொடுத்தனா பிளட் டைப் வரும். ஸோ ஒரே சார்ட்டை பாத்தீங்கன்னா 3 விஷயம் பண்ண முடியுதா. ஸோ இது எப்படி பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா இந்த மாடலிங் டேப்ல நான் பாராமீட்டர் கிரியேட் பண்றது மூலமா பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஃபீல்ட் பாராமீட்டர் பார்த்திருக்கோம், எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்த்துருக்கோம். புரியுதா, என்கிட்ட 3 காலம் இருக்கு, 3 காலம்லயும் ஒரே சார்ட்டை வச்சு என்னால பாத்துக்கலாம். ஒரே சார்ட்ல 3 காலமுமே வச்சு நல்லா பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஓகே. சோ இப்போ நம்ம இது ஒரு சார்ட் பண்ண போறோம். ஓகேவா, இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் விஷுவல் இருக்கு. ஓகேவா, மேட்ரிக்ஸ் விஷுவல் யூஸ்வலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் இருக்கும், காலம்ஸ் இருக்கும். ஓகே, எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இங்க 2 சார்ட் இருக்கா எங்கிட்ட, ஒன்னு நார்மல் டேபிள் ஒன்னு இருக்கு, இன்னொன்னு மேட்ரிக்ஸ் இருக்கு. சோ டேபிள் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா டேபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்க உங்களால வெறும் காலம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் டாக்டர் இப்போ வந்துட்டு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஹாஸ்பிட்டல்ல அதுவே வந்துட்டு இது வந்துட்டு என்ன மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சிருக்கானா ஹாஸ்பிட்டல். ஸோ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அப்படி போட்டோம்னா எனக்கு இது மாதிரி வந்துடும், ஃபுல்லா ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் காலம்ஸா தான் வரும். அதே மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ இந்த மாதிரி கரெக்டா வந்துடும். ஓகேவா, ஸோ ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுல எவ்வளவு அட்மிட்டட் பேஷன்ஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ அப்போ வேல்யூஸ் என்ன போடணும்னா இந்த இடத்துல டோட்டல் அட்மிஷன்ஸ் நான் வச்சிருக்கேன்னா ஸோ அது நான் போட்டுருவேன். இப்போ எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் விஷுவல் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இதை நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஓகேவா, இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் வச்சிருக்கேன். ஸோ இதை நம்ம வச்சுக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலம் சார்ட் மாதிரி. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா இந்த சார்ட் யூஸ் பண்ணிடுவோம், காலம் சார்ட். இந்த காலம் சார்ட்ல என்ன வச்சிருக்கேன், மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கும் அட்மிட்டட் பேஷன்ஸ்க்கும் வச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் என்னது, இதுதான். இது கூட என்ன வச்சிருக்கேன், டோட்டல் அட்மிஷன்ஸ் வச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன இப்போ ஒரு கான்செப்ட் பார்க்க போறோம். ஓகேவா, என்ன கான்செப்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகேவா, என்கிட்ட சார்ட்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா, சார்ட் அப்படின்னா எப்படி வந்துட்டு ஒரு இதை சார்ட் பண்றது பார்க்க போறோம். ஓகேவா, என்ன மாதிரி விஷயத்துல சார்ட் பண்ணலாம். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, யூஸ்வலா பாத்தீங்கன்னா சார்ட் எப்படி பாக்குறதுன்னா இங்க சார்ட் ஆக்சஸ்னு இருக்கா,
ஸோ எல்லா சார்ட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா சார்ட்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, சார்ட் ஆக்சிஸ் ஸோ சார்ட்னா இங்க என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சு எவ்வளவு அட்மிஷன்ஸ் நான் வச்சிருக்கேன். ஓகேவா, என்னால மெடிக்கல் கண்டிஷன் வச்சு சார்ட் பண்ணணுமா இல்ல அட்மிஷன்ஸ் வச்சு சார்ட் பண்ணணுமா நான் போட போறேன். யூஸ்வலா எப்படி சார்ட் ஆயிருக்கு, டோட்டல் அட்மிஷன்ஸ் டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் ஆயிருக்கா. இங்க தெரியுதா, நம்மளுக்கு நார்மலாவே தெரியுது. டயபெட்டிஸ் தான் அதிகமா இருக்கனால ஃபர்ஸ்ட் அது வந்திருக்கு, நெக்ஸ்ட் ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் ஒபிசிட்டி இப்படி வந்திருக்கு. ஓகேவா, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை சார்ட் பண்ண போறேன். எதை வச்சு சார்ட் பண்ணணும்னா, எனக்கு எப்படி சார்ட் ஆகணும், ஃபர்ஸ்ட் ஆர்த்தரைட்டிஸ், ஆஸ்துமா, கேன்சர், டயபெட்டிஸ் இது வந்துட்டு ஏபிசில சார்ட் ஆகுதா. சோ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சு என்ன கொடுத்துருக்கேன், மெடிக்கல் கண்டிஷன் டிசைடிங் ஆர்டர்லனா OHD எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு அசெண்டிங் கொடுத்தனா ஏபிசில இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ இதுதான் சார்ட் ஆக்சிஸ். ஓகே, நீங்க சார்ட் எப்படி பண்ணணும்னு பண்ணிக்கலாம். உங்களுக்கு டோட்டல் அட்மிஷன்ஸ் வச்சு டிசைடிங் ஆர்டரா இல்ல மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சு அசெண்டிங் ஆர்டரா, ஒவ்வொரு சார்ட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால சார்ட்டிங் பண்ணிக்க முடியும். ஓகேவா, சோ என்ன சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இப்போ இது பாருங்க, ஹாஸ்பிட்டலா இல்ல டோட்டல் அட்மிஷன்ஸ் நான் கொடுத்துக்கலாம். மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வச்சு சார்ட் பண்ணுமா இல்ல டோட்டல் அட்மிஷன்ஸ் வச்சு சார்ட் பண்ணுமா. இப்ப என்ன பண்ண போறேன், டோட்டல் அட்மிஷன்ஸ்னா ஃபர்ஸ்ட் ஹூசான் மெடிசன் ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் வந்திருக்கா, இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா, இது நார்மலா சார்ட்டிங் ஆப்ஷன்ஸ். இப்போ இதுல நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சார்ட்ல எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் ரிமூவ் பண்ண போறேன். ஓகேவா, எக்ஸ் ஆக்சிஸ்ல எதுவுமே வேண்டாம், ஒய் ஆக்சிஸ்ல எதுவுமே வேண்டாம், ஜெனரலி பாத்தீங்கன்னா டைட்டில் வேண்டாம். ஓகேவா, எனக்கு எஃபெக்ட்ஸ்ல பேக்ரவுண்டும் வேணாம், எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன்னா. சோ இப்போ என்ன பண்ண போறேன், இதை அப்படியே ட்ரிம் பண்ணிட்டு கரெக்டா இந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவேன். ஓகே, சோ இப்போ எனக்கு அதுக்கேற்ற கரஸ்பாண்டிங்கா எவ்வளவு கவுண்ட்ல வந்திருக்கா, இந்த சார்ட்டுக்கு மேல இந்த சார்ட் வந்திருக்க மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, சோ இப்போ இதுல இன்னொரு விஷயமும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சார்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். சோ இதுல பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா டாப் ஹாஸ்பிட்டல் மட்டும் காட்டும். ஓகேவா, டாப் ஹாஸ்பிட்டல்னா ஃபர்ஸ்ட் இருக்க ஹாஸ்பிட்டல் மட்டும் எனக்கு காட்டணும்னா அப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா, சோ இதை என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா ஒரு கார்டு விஷுவல் இருக்கு, அது யூஸ் பண்றேன். கார்டு விஷுவல் என்ன போட போறேன்னா, நான் ஹாஸ்பிட்டல் போட போறேன். ஹாஸ்பிட்டல் போட்டேன்னா யூஸ்வலா என்ன காட்டுது, ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் காட்டுது. பிகாஸ் என்ன ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் காட்டுது, இது டெக்ஸ்ட் கால்னால எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் காட்டும். இல்லைன்னா நீங்க என்ன வேணா சூஸ் பண்ணிக்கலாம், லாஸ்ட் ஹாஸ்பிட்டல் இல்ல கவுண்ட்னா எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கு, 10 கவுண்ட், இவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்கு டோட்டலா. கவுண்ட் யூனிக்கா எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா 10 ஹாஸ்பிட்டல் இருக்கு. இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது டெக்ஸ்ட் காலம்னால. நியூமெரிக்கல் காலம்னா உங்களுக்கு தெரியும், சம் ஆவரேஜ் என்ன யூஸ் பண்ணிக்கலாமா. இதே நியூமெரிக்கல் காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் மாதிரி வரப்போகுது. ஓகே, இப்போ நான் என்ன பார்க்க போறேன்னா ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் எனக்கு வரக்கூடாது. பட் ராதர் என்ன வரணும்னா, எந்த ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட்ல இருக்கோ ஹையஸ்ட் கவுண்ட் இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த கார்டுல வரணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதுல யூஸ் பண்ணுவேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா மறுபடியுமே ஹாஸ்பிட்டல் எடுத்து போட்டுட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபர்ஸ்ட் இது விட்டுருங்க, இந்த ஹாஸ்பிட்டல் தான் இங்க ஷோ ஆகுது. நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போட்டேன்னா எங்க ஃபில்டரிங் காட்டுதா. இந்த ஃபில்டரிங் என்ன யூஸ் பண்ண போறேன்னா அட்வான்ஸ் ஃபில்டரிங், டாப் லைன் ஃபில்டரிங் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் டாப் லைன் கொடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தானே வேணும். டாப் ஃபர்ஸ்ட் 1 கொடுத்துட்டு எதை வச்சு வேணும்னா டோட்டல் அட்மிஷன்ஸ் வச்சு வேணும்ன்றனால அதுக்கு ஃபீல்ட்ல கொடுத்துட்டேன்னா அப்ளை ஃபில்டர் கொடுத்தனா எனக்கு என்ன காட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் இப்ப என்ன காட்டுது, ஹூஸ்டன் மெடிசன் தான் காட்டும். பட் நீங்க வேற வேற ஹாஸ்பிட்டல் கிளிக் பண்ணீங்கன்னா அப்போ மாறும். பட் இதுவே நீங்க கிளிக் பண்ணல என்ன ஹாஸ்பிட்டல் காட்டும், டாப் ஹாஸ்பிட்டல் மட்டும் காட்டும். ஓகேவா, சோ இந்த மாதிரி நம்ம ஃபில்டரிங் பண்ணிக்க முடியும். ஓகே, சோ இதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு, இதுல எவ்வளவு கவுண்ட்னு காட்டுதா. சோ இந்த கவுண்ட்டுக்கு என்ன பண்ண போறீங்க, இன்னொரு கார்டு யூஸ் பண்ண போறீங்க. எனக்கு டோட்டல் அட்மிஷன்ஸ் யூஸ் பண்ண போறீங்க. இதுல இப்போ ஹூஸ்டன் மெடிசன் தானே இருக்கு, சோ அப்ப எனக்கு எவ்வளவு காட்டணும், 20,000 தானே காட்டணும். ஓகேவா, சோ இதுக்கு என்ன பண்ணலாம், மறுபடியும் சேம் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் எடுத்து நான் இங்க போட்டுருவேன். அதை ஃபில்டர் டாப் ஹாஸ்பிட்டல் போட்டுட்டு 1 கொடுத்துருவேன். இப்ப என்ன பண்ணுவேன்னா டோட்டல் அட்மிஷன்ஸ் மறுபடியும் இங்க போட்டேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலோட டோட்டல் அட்மிஷன்ஸ் எவ்வளவோ அதுதான் என்ன பண்ண போகுது, இந்த டோட்டல் அட்மிஷன்ஸ் கார்டுல காட்டும். ஓகேவா, சோ இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்து இதான் ஃபில்டரிங்கோட பர்பஸ். ஓகேவா, இப்போ நான் எடுத்து இங்க வச்சுக்கலாம். சோ சின்னதா ஒரு கஸ்டமைசேஷன்ஸ் பண்ணணும்னா இங்க இருக்கிற மாதிரி நான் ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்துட்டு இங்க வச்சிடுறேன். அதே ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்து இங்க வச்சுக்கிறேன். ஓகேவா,
வேல்யூ வந்து எனக்கு சின்னதாக பண்ணிக்கிறேன். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு டைட்டில் வேணா வச்சுக்கலாம். நான் வந்துட்டு டாப் ஹாஸ்பிட்டல் நான் போட்டுக்கிறேன். டாப் ஹாஸ்பிட்டல் ஓகே. ஸோ எனக்கு எல்லாம் ரெடி. பேக்ரவுண்ட் வேணாம் எனக்கு, அப்பதான் எனக்கு கரெக்டாக எப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. வந்துருச்சா? ஸோ இதில் கால் அவுட் வேல்யூ வேணா சின்னது பண்ணிக்கலாம், 15 வேணா வச்சுக்கிறேன். ஓகேவா? தென் ரெடி வந்துருச்சா? எனக்கு ஒரு கார்டு கிரியேட் ஆயிடுச்சா? ஒரு கார்டும் கிரியேட் ஆயிடுச்சு. அதை டோட்டல் கவுண்ட்டு காட்டுது. இப்போ நான் வேற எதுனா கிளிக் பண்ண எனக்கு என்ன ஆகும்? இதுல எவ்வளவு ஹாஸ்பிட்டல் கவுண்ட்டு, ஸோ இதுல எவ்வளவு கவுண்ட்ன்ற மாதிரி எனக்கு காட்டும். ஓகேவா? யூஸ்ஃபுல்லா காட்டுறது டாப் ஹாஸ்பிட்டல். எனக்கு டைட்டில் வேணா வச்சுக்கலாம், வேணான்ற போது எடுத்துக்கலாம், இப்படி கூட வச்சுக்கலாம் சிம்பிளா. ஓகேவா? ஸோ இந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு இந்த சார்ட் ஓவர், இதெல்லாம் ஓவர். இப்போ நான் என்ன பார்க்க போறேன்னா, எனக்கு 3 ஸ்லைசர் நான் ஆட் பண்ண போறேன். ஒன்று மந்த்து, இன்னொன்று இயர், இன்னொன்று மெடிக்கல் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸ்லைசர் வேணுமா? ஸ்லைசர் பார்த்தீங்கன்னா ஓகேவா, இங்க இருக்கு ஸ்லைசர். இதான் ஸ்லைசரோட சார்ட். நீங்க ஒரு சார்ட் விஷுவல்ஸ் மேல போனீங்கனாலே தெரியும். இதுல என்னென்ன கேட்டிருக்கோம்? ஃபர்ஸ்ட் மந்த் கேட்டிருக்கேன்னா, மந்த் டேட்டா டேபிள்ல போனீங்கன்னா மந்த் நேம் இருக்கா, இதுதான் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு? மந்த் வந்துருச்சா? ஓகேவா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த் எனக்கு இப்போ கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சார்ட்டிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த இது பொறுத்த வரைக்கும் ஏபிசிடில இருக்கா? சோ சிம்பிளா நான் காட்டணும்னா, ஸோ என்னன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு சார்ட் போட்டு காட்டுறேன். என்ன சார்ட் போட்டு காட்டுறேன்னா, எனக்கு மந்த் நேம் வச்சு நான் டோட்டல் அட்மிஷன்ஸ் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன காட்டுது? ஏபிசில இருந்து காட்டுதா? எனக்கு ஜனவரி பிப்ரவரில இருந்து காட்டல, பட் எப்படி காட்டுது? ஏபிசில இருந்து காட்டுது. இதுவே நான் ஷார்ட் கொடுத்தேன்னா என்ன ஆகும்? எனக்கு இந்த இடத்துல ஷார்ட் கொடுத்தேன்னா மந்த் நேம் வச்சு கொடுத்தாலும் எனக்கு என்ன ஆகும்? ஷார்ட் பை மந்த் நேம் டிசைன் அசைனிங் கொடுத்தா ஏபிசிடில இருந்தா காட்டும், ஜான் ஃபெப்ல இருந்து காட்டாகும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஏபிசிடி வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இதுக்காக தனியா நீங்க என்ன பண்ணணும்? ஒரு காலம் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ என்கிட்ட டேட் டேபிள் எடுத்துக்கிட்டாமா? டேட் டேபிள்ல பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி இருக்கா? மந்த் நேமுக்கு எனக்கு ஒரு காலம் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே, என்ன பண்ண போறேன்? நான் இங்க டேட் டேபிள ரைட் கிளிக் பண்ணி நியூ காலம் கொடுத்துக்கிறேன். இல்லை டேட் டேபிளே எடிட் பண்ணிக்கலாம். நான் இப்போ நியூ காலமே கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. மந்த் நம்பர் கொடுக்க போறாங்க ஈக்குவல் டு மந்த் ஆஃப் என்ன டேட், டேட் டேபிள் இருக்கக்கூடிய டேட் யூஸ் பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது உங்களுக்கு? எனக்கு ஜனவரினா 1 வரும், பிப்ரவரினா 2 வரும், இந்த மாதிரி வந்துருமா? ஓகேவா? இப்போ இது சேவ் ஆயிடுச்சா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, மந்த் நேம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா காலம் டூல்ஸ் மேல ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இந்த காலம் டூல்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது 1 by 1 பார்ப்போம். இப்போ காலம் டூல்ஸ்ல இப்போ வரைக்கும் என்ன பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா, இது என்ன டேட்டா டைப்? டெக்ஸ்டா? டெக்ஸ்ட்னு காட்டுது. நேம் என்ன? மந்த் நேமா? டெக்ஸ்ட் தான் இருக்கு. ஓகேவா? இது சம்மரைசேஷன்ஸ் எதுவுமே கிடையாது, சம்மரைஸ் பண்ணல, கவுண்டர் டிஸ்டிங் எதுவுமே கொடுக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா இதோட கேட்டகரி, இது வந்துட்டு சிட்டியா இல்ல லாங்கிடியூடா லாட்டிடியூடா யூஆர்எல் இது எதுவுமே கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் வந்து கஸ்டமைசேஷன்ஸ். இப்போ சென்னை மும்பை அப்படி இருந்துச்சுன்னா அந்த காலம் நீங்க என்ன பண்ணுவீங்க? சிட்டின்னு மாத்திருவீங்க அந்த மாதிரி. பட் இது எதுவுமே இல்லைனால அன்டச் பண்ணிடுறேன். இங்க வருது பாத்தீங்களா, சார்ட் பைன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா? இப்போ இதை என்ன பண்ண போறேன்னா, மந்த் நேம் சார்ட் பை என்ன கொடுக்க போறேன்? மந்த் நேம் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது அப்ளிகபிள் ஆயிடும். இப்போ என்ன ஆயிடுச்சு? எனக்கு ஸ்டார்டிங் ஜான் ஃபெப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் எனக்கு ஜான் ஃபர்ஸ்டா, அப்ப எனக்கு எப்படி காட்டுது? நான் இப்ப எப்படி சார்ட் பண்ணிருக்கேன்? யூஸ்வலா மந்த் நேம் அசெண்டிங் கொடுத்துருக்கனால மந்த் நேம் அசெண்டிங்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு? மந்த் நேம் ஜான்வரினா எனக்கு என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட். ஸோ அப்படி பிப்ரவரினா செகண்ட். எப்படி சார்ட் ஆயிருக்கு தெரியுதா? ஒரு காலம்
என்னால இன்னொரு காலம் வச்சு சார்ட் பண்ணிக்க முடியும். இனிமேல் இந்த மந்த் நேம் எப்படி சார்ட் ஆகும்னா மந்த் நம்பர்னா நம்மளுக்கு எப்படி சார்ட் ஆகும் அசெண்டிங்கா 1ல இருந்து அப்படி போகுமா. அதான் கான்செப்ட். ஓகேவா, இது ஒரு சார்ட்டிங்கோட இன்னொரு விஷயம். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ பேக் டு டேஷ்போர்ட்ல பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன், ஸ்லைசர் இங்க இருக்கு ஸ்லைசர் கிளிக் பண்ணிவிட்டு இதுல மந்த் நேம் நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா அதை எடுத்து கிளிக் பண்ண போறேன். மந்த் நேம் எனக்கு என்ன காட்டுது, ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் காட்டுதா. இந்த ஸ்லைசர்ல பாத்தீங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் ஒன்று இருக்கு. ஓகேவா, ஸ்லைசர் செட்டிங்ஸ்ல போயிட்டு எனக்கு வெர்டிக்கல் லிஸ்ட் பதிலாக என்ன பண்ண போறேன், டிராப் டவுன் மாத்த போறேன். டிராப் டவுன் மாத்திட்டு ஓகேவா, செலக்ஷன் ஒன்று இருக்கா, இதுல வந்துட்டு மல்டி செலக்ட் கொடுக்கணுமா இல்ல சோ செலக்ட் ஆல் கொடுக்கணுமா எல்லாம் கேட்கும். மல்டி செலக்ட் ஆப்ஷனே வச்சிருக்கேன் அப்படின்னா என்னால இதையும் செலக்ட் பண்ணிக்க முடியும், கண்ட்ரோல் கொடுத்து இதையும் செலக்ட் பண்ணிக்க முடியும், இப்படி பண்ணிக்கலாம். அதுவே சிங்கிள் செலக்டா இருந்துச்சுன்னா உங்களால ஆட்டோமேட்டிக்கா ஜான்வரி செலக்ட் ஆயிருக்கும், ஃபெப்னா ஃபெப் இப்படிதான் பார்க்க முடியும். பட் எனக்கு சிங்கிள் செலக்ட்லாம் வேணா மல்டி செலக்டே இருக்கணும்னு வச்சிருக்கேன். ஓகேவா, இப்போ ஓகேவா, இப்போ எனக்கு ஸ்லைசர் வந்துருச்சா, மந்த் நேம் ஸ்லைசர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி எனக்கு என்ன ஸ்லைசர் வேணும், இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா இயர் ஸ்லைசர் வேணுமா, இயர் யூஸ் பண்ண போறேன். இயர் எடுத்து இங்க போட்டேன்னா எனக்கு இயர் வந்துடும். மந்த் நேம் கேன்சல் பண்ணிட்டேன். இயர் எனக்கு என்னென்ன இருக்கு, 19ல இருந்து 24 வரைக்கும் இருக்கு. ஓகேவா, சோ எனக்கு இந்த இயர் ஸ்லைசரும் எனக்கு வந்துருச்சு. ஓகேவா, சோ இது வரைக்கும் நம்ம எல்லாம் பண்ணிட்டோமா. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டேஷ்போர்ட்ல என்னென்ன பார்க்க போறோம், முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம், ஒரு இமேஜ் எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ இப்போ நார்மலா என்ன காட்டுது, ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி காட்டுதா. ஸோ நான் இந்த இது ஆர்த்ரைட்டிஸ்க்குன்னா ஒரு இது காட்டுது. ஸோ அதுக்கப்புறமா எனக்கு ஒரு இமேஜ் காட்டுது. ஓகேவா, ஸோ இது எப்படி கொண்டு வருதுன்னா என்கிட்ட டேட்டா டேபிள் என்னென்ன இருக்கு, டேட்டான்னு ஒரு டேபிள் இருக்கு, அப்புறம் டேட்டுக்கு ஒரு டேபிள் இருக்கு. இது வந்துட்டு பெராமீட்டர் கிரியேட் பண்ண பெராமீட்டர் இருக்கு. இப்போ எனக்கு ஒரு கண்டிஷன் ஒன்று கிரியேட் பண்ண இமேஜ் கொண்டு வரணுமா. ஸோ அது எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா இதுல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயம் நான் சொல்லி தரேன். இங்க பாருங்க, இப்போ மாடலிங் டேப் இருக்கா, பவர் குவரி டேப் இருக்கா, டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டால பவர் குவரி தானே இருக்கா. இங்க போயிட்டீங்கன்னா இந்த டேட்டான்னு ஒரு டேப் இருக்கா, டேபிள் இருக்கா, இதை நான் என்ன பண்ண போறேன், டூப்ளிகேட் பண்ண போறேன். இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இதுல வந்துட்டு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறேன். ஸோ ஏன் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எதுக்காக, பிகாஸ் என்கிட்ட பாத்தீங்கன்னா இதுல இது என்ன ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா மெடிக்கல் கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கும் அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு டேபிள் கிரியேட் பண்றேன். இப்போ இந்த டேபிள் எனக்கு எல்லா காலம் இந்த காலம் மட்டும்தான் இருக்கணும், மற்ற எந்த காலமே வேணாம். அப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ரிமூவ் அதர் காலம்ஸ். ஓகேவா, இப்போ இதுல எனக்கு யூனிக்கா மட்டும் வேணும், எத்தனை யூனிக்கா இருக்கோ அது மட்டும் வேணும். அப்பனா ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ எனக்கு வந்துருச்சா. இப்போ என்னோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல எத்தனை யூனிக்கா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது இவ்வளவுதான் யூனிக்கா இருக்கு. இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டேன். இப்போ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சிருக்கோமா, என்ன பண்ண போறேன், ஒரு டேபிள் விஷுவலோ இல்ல காலம் ஏதோ எடுத்துக்கிட்டு இதுல மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கு, வெறும் ஒரே ஒரு காலம் தானே கிரியேட் பண்ணும், அது இருக்கா. அதை எடுத்து போட்டோன்னா எனக்கு என்ன ஆயிடும், எனக்கு அந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வந்துருச்சா. இப்போ பவர் பிஐல ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட இந்த மேட்ரிக்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, நம்ம கிரியேட் பண்ணோமா, இதை வந்துட்டு என்னால எக்ஸ்போர்ட் கூட பண்ண முடியும். எக்ஸ்போர்ட் பண்ணனா டேட்டா ஒன்னு சொல்லி நான் எக்ஸ்போர்ட் பண்றேன். எப்படி எக்ஸ்போர்ட் ஆகும் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு இதுவா எக்ஸ்போர்ட் ஆகும். காலம் விஷுவல்ஸ் பார்த்தோமா, ஸோ டேபிள் விஷுவல் பார்த்தோமா, டேபிள் எப்படி இருக்கும், காலம்ஸ் தானே இருக்கும். ஸோ காலம்ஸ் தான் எனக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. ஹூஸ்தான் மெடிக்கல்ல டயபெட்டிஸ்ல எவ்வளோ, ஹூஸ்தான் மெடிக்கல்ல ஹைப்பர் டென்ஷன் எவ்வளோ, அந்த மாதிரி இப்படி எனக்கு ஹூஸ்தான் மெடிக்கல்ல ஆர்த்ரைட்டிஸ் எவ்வளோ, அப்புறம் ஹூஸ்தான்ல ஆஸ்மா ஒரு ரோல எனக்கு வந்துடும். ஓகேவா, இப்படி எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ நான் வந்துட்டு இந்த டேபிள் இருக்கா, இதை வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண போறேன். எக்ஸ்போர்ட் டேட்டா கொடுக்குறேன்.
டவுன்லோட்ஸ்ல டேட்டா 2 நான் சேவ் பண்றேன். சேவ். ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இதுல எனக்கு இருக்கா, இதுல தான் ஒர்க் பண்ண போறோம். ஓகேவா? என்கிட்ட என்னென்ன இருக்கு, ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கா, எல்லாமே இருக்கு. இப்போ எனக்கு 3 காலம் வேணும். ஓகேவா? எனக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கு. மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு வேற என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா எனக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸோட டிஸ்கிரிப்ஷன் வேணும். ஓகேவா? இந்த ஒரு கண்டிஷனோட டிஸ்கிரிப்ஷன், அடுத்து பாத்தீங்கன்னா இமேஜ் யூஆர்எல் எனக்கு வேணும். இமேஜோட யூஆர்எல் வேணும். பிகாஸ் இங்க எனக்கு என்னென்ன வேணும், டிஸ்கிரிப்ஷன் வேணுமா, அப்புறம் எனக்கு யூஆர்எல் வேணும். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஆர்த்ரைட்டிஸ் காப்பி பண்ணிக்கிட்டு கூகுள்ல போயிட்டு ஆர்த்ரைட்டிஸ் சிங்கிள் சென்டென்ஸ் நான் போட்டேன்னா எனக்கு என்ன பண்ண போதும், ஆர்த்ரைட்டிஸ்னா எனக்கு கொடுக்கலாம். So what is arthritis? Simple only answer. Okay. Arthritis is a disease that causes damage in your joints. Okay. இத நான் ஃபேஸ் பண்ணிடுறேன். Okay. Arthritis is a disease that causes damage in your joints. Similarly, என்ன பண்ண போறேன், what is asthma பண்ண போறேன். எனக்கு ஒரு வேல்யூ வருதா, இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா ஒன்னுக்கும் நான் போட்டு போறேன். ஓகேவா? கேன்சருக்கு போட போறேன், டயபெட்டிஸ்க்கு போட போறேன், அதே ஹைப்பர் டென்ஷன் ஒபிசிட்டி போட போறேன். ஓகே. லாஸ்டா என்ன இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் ஒபிசிட்டி இருக்கா. ஹைப்பர் டென்ஷன் போட்டுக்கிறேன். ஒபிசிட்டி போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ லாஸ்டா எனக்கு என்ன வேணும், இமேஜோட யூஆர்எல் வேணுமா, இந்த காலம் வேணுமா. இப்போ ஆர்த்ரைட்டிஸ் நான் போட்டுட்டு என்ன பண்ண போறேன்னா ஒபிசிட்டிக்கு எடுத்துக்கிட்டேன்னா இமேஜஸ் வருதா. இப்போ நான் எதனா ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒபிசிட்டி இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுவோம்னா காப்பி இமேஜ் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா, இதை நான் காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்னா பேஸ்ட் பண்ணிடுவேன். இமேஜ் யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இமேஜ் வந்துருச்சா. ஓகேவா? அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷனுக்கு நான் எடுத்துப்பேன். ஹைப்பர் டென்ஷனுக்கு எதனா ஒரு இமேஜ் இருக்குன்னா அந்த இமேஜ் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. காப்பி இமேஜ் அட்ரஸ், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ், அதே மாதிரி ஒருவருக்கும் நீங்க போட்டுருவீங்க. ஓகேவா? எடுத்துக்கிட்டு நான் வீடியோ பாஸ் பண்ணிருக்க மாதிரி நீங்க ஒரு இமேஜ் மாதிரி எடுத்துப்பீங்க. ஓகேவா? காப்பி இமேஜ் அட்ரஸ், டயபெட்டிஸ், கேன்சர், காப்பி இமேஜ் அட்ரஸ், ஆஸ்மாக்கு போடுவீங்க, ஆர்த்ரைட்டிஸ்க்கு போடுவீங்க. ஓகே.
லாஸ்டா ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு நல்ல இமேஜா எடுத்துக்கோங்க. நான் ஜென்ரலுக்காக நான் இது ஒரு இமேஜ் மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேவா? எடுத்துக்கிட்டு அவ்வளவுதான், டன். ஓகேவா? இப்போ கண்ட்ரோல் சேவ் கொடுத்துக்கிறேன். டேட்டா டூன்றதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறேன்னா பவர் பிஐல போயிட்டு இந்த டேட்டா நான் கனெக்ட் பண்ண போறேன். எக்ஸல் ஒர்க் புக் இப்போ நான் கிரியேட் பண்ண தெரியுமா? ஓபன் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்திருக்கா? ஸோ இதை டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கொடுத்துக்கிட்டேன். எனக்கு காலம்லாம் இருக்கக்கூடாதுல, மேலே போகணும்ல, யூஸ் ஃபர்ஸ்ட் ரோஸ் லெட்டர்ஸ் கொடுத்துக்கிறேன். எல்லாமே எனக்கு வந்துருச்சா? ஓகேவா? எனக்கு இது மாதிரி வந்துருச்சு. அப்போ க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துக்கிறேன். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா என்னோட டேட்டாவில் டேட்டா டேபிள் ஒன்று இருக்கா? இப்போ மெடிக்கல் கண்டிஷன்ஸ் நான் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணேன்னா அது எனக்கு இப்போ வேண்டாம். எதுக்கு வேண்டாம்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நான் வந்து எதுக்காக அந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எடுத்தேன்னா இந்த டேபிளுக்காக மட்டும் தான் எடுத்தேன். ஸோ இதை நான் எடுத்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா டேபிள் இருக்கு, டேட்டா டூன்னு இருக்கா? டேட்டா டூ வந்துட்டு எனக்கு எப்படி நான் கனெக்ட் பண்ணுவேன்னா, பிகாஸ் டேட்டா டூல இருக்கிறதும் இதுவும் எனக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வச்சு நான் கனெக்ட் பண்ணிடுவேன். ரெண்டுமே சேம் நேம் தானே, ஹைப்பர் டென்ஷன், ஆர்த்ரைட்டிஸ். ஓகேவா? எங்க போயிட்டு நியூ ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு டேட்டாவையும் டேட்டா டூவையும் கரெக்டா அதுவே கனெக்ட் ஆயிடுச்சா? ஓகேவா? ஸோ எதுக்காக நான் எடுத்தேன்னா அந்த டேட்டா முன்னாடி நான் டிலீட் பண்ண தெரியுமா? அந்த டேபிள் எதுக்காக எடுத்தேன்னா, பிகாஸ் எனக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிடக்கூடாதுனால நான் வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிட்டு அந்த அந்த காலம் மட்டும் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ எனக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா டூல யூஆர்எல் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா? இந்த காலம் இப்போ கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அன்கேட்டகரைஸ்ல என்ன பண்ண போறீங்க? வெப் யூஆர்எல், இமேஜ் யூஆர்எல் போட போறீங்க. இமேஜ் யூஆர்எல் நான் போட்டுருவேன். ஓகேவா? இனிமேல் அந்த காலம் எனக்கு இமேஜ் யூஆர்எல் ஒர்க் ஆகும். நான் பார்க்கலாமா? இப்போ நான் ஒரு டேபிள் விஷுவலோ மேட்ரிக்ஸ் விஷுவலோ யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன போட போறேன்? இமேஜ் யூஆர்எல் காலம் போடுறேன். எனக்கு அது எல்லா இமேஜும் வந்துருச்சா? இப்போ நான் கிரியேட் பண்ண எல்லா இமேஜ் யூஆர்எல் வந்துருச்சா? ஒருவேளை இந்த காலம் வந்துட்டு அன்கேட்டகரைஸ்ல இருந்துச்சுன்னா இது மாதிரி வந்துடும். எனக்கு அதனால தான் நான் இமேஜ் யூஆர்எல்னால இமேஜ் யூஆர்எல் நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இமேஜ் அட்ரஸ் தானே காப்பி பண்ணணும். காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்து தானே எவ்வளோ காப்பி பண்ணணும். எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ பேஜ் ஒன்லேயே வரும். அந்த இடத்துல சார்ட் மட்டும் நான் கிரியேட் பண்ணிடுறேன். இப்போ சின்னதாக நீங்கள் இதில் சார்ட்டையும் நீங்கள் சைஸ் போட்டு சின்னது பண்ணணும்னா கிளிக் பண்ணிக்கிட்டு அப்புறம் சைஸ் சின்னது பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகே? அப்புறம் எனக்கு கொஞ்சம் இமேஜ் வைக்கிறதுக்கு இடம் வேணுன்றதுனால நான் அப்படி பண்ணிக்கலாம் சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இமேஜ் வைக்க போகிறேன். ஒரு மேட்ரிக்ஸ் விஷுவலோ இல்லை என்ன விஷுவல்னா இது எடுத்துக்கலாம், மேட்ரிக்ஸோ இல்லை காலமோ எடுத்துக்கிட்டு இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதில் எனக்கு என்ன வேணும்? இமேஜ் யூஆர்எல் மட்டும் வேணுமா? அதை நான் கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன். இதை இந்த இமேஜ் சைஸை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணணும்? இங்க யூஆர்எல் இமேஜ் சைஸ் இருக்கா? இங்க போனீங்கன்னா அந்த விஷுவல்ல கிளிக் பண்ணி இமேஜ் சைஸ் வந்துட்டு ஹைட் வேணும் இன்க்ரீஸ் வேணா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 140 வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 140ல இருக்கு. ஸோ எனக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே? நான் நார்மலா இவ்வளோ வச்சிருக்கேன். நீங்க இமேஜ் சைஸ் வேணும்ன்ற போது உங்களுக்கு கரெக்டான என்ன சைஸ் வேணுமோ அது கரெக்டாக மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே? ஓகேவா?
இமேஜ் யூஆர்எல் எனக்கு எப்படி காட்டுது, எனக்கு ஹைப்பர் டென்ஷன் எப்படி காட்டுதா. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல இன்னொன்று என்ன யூஸ் பண்ணணும், ஒரு ஸ்லைசர் யூஸ் பண்ணணுமா. ஸ்லைசர்ல என்ன யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் அதுதானே யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு மெடிக்கல் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணிடும். இப்போ எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் கிளிக் பண்ணா ஆர்த்ரைட்டிஸ் வருதா, ஆஸ்மா கிளிக் பண்ணா ஆஸ்மா வருதா, கேன்சர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டி. ஸோ நான் ஒரு ஸ்லைசர் வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்த்துருக்கேன். ஓகே, இந்த இடத்துல நான் வந்துட்டு ஸ்லைசரை ட்ராப் டவுனே மாத்திக்கிறேன். ஓகேவா, அவ்வளவுதான். இந்த இடத்துல ஸ்லைசர் ஓகேவா, ஸ்லைசர் கொண்டு வந்தாச்சு. இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, என்னது டிஸ்கிரிப்ஷன் மட்டும். இதை நான் கிளிக் பண்ணிக்கிட்டு டிஸ்கிரிப்ஷன் நான் போட்டுட்டேன்னா முடிஞ்சிச்சு. ஓகேவா, இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் நீங்க என்ன பண்ண போறீங்க, நார்மலா இதே மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டா இப்படி வச்சிருவீங்க. இப்படி இருக்க டிஸ்கிரிப்ஷனா ஓகேவா. இப்போ சிம்பிள், அவ்வளவுதான். இந்த இடத்த கிளிக் பண்ணிட்டு ஆர்த்ரைட்டிஸ் கொடுத்தனா ஆர்த்ரைட்டிஸ் இஸ் a disease இமேஜோட வந்துடும். நெக்ஸ்ட் ஆஸ்மா கொடுத்தனா ஆஸ்மாக்கு ஒரு டிசீஸ் இமேஜோட வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டேஷ்போர்ட் ஃபுல்லா பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டேஷ்போர்ட், இந்த ஃபுல் டேஷ்போர்டு நம்ம இப்போ இந்த இடத்துல பண்ணியாச்சு. ஓகே, பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபார்மேட்டா எப்படி நீட் அண்ட் டிசைனா வந்துட்டு ஒரு யூஐ யூஎக்ஸ் லேஅவுட்டோட பிரிண்ட் பண்றது மாதிரி பண்ணுவோம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் டேஷ்போர்ட்.